ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு பாஜகவின் மாநில பொருளாளரும் மூத்த தலைவருமான திரு எஸ்.ஆர். சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் சாணக்கியா நேயர்கள். தமிழ்நாட்டில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக 12 மாதம் தான் இருக்குது. முக்கியமான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தமிழகத்தில் இன்றைக்கும் பேசப்படாமல் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையும், ஹிந்தி திணிக்கப்படுகிறது, மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் ஹிந்தி திணிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயமும் முன்னிறுத்தப்படுவது தான். இது திமுகவின் நரேட்டிவ் அப்படின்னு சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். நான் அதுக்கு பின்னாடி வரேன். முதல் விஷயம், டீலிமிட்டேஷனில் எந்த பாதிப்பும் தென் மாநிலங்களுக்கு இருக்காது அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் நீங்கள் இருந்த அதே கோவை மேடையிலேயே உங்கள் முன்னால் எல்லாரும் முன்னாடி தான் சொல்லிட்டாரு, கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. ப்ரோரேட்டா பேசிஸில் இப்போ இருக்கிற ப்ரொப்ரேஷனில் அப்படியே மாறாமல் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் சந்தேகங்கள் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் தெளிவில்லை, விளக்கம் வேண்டும், இன்னும் தெளிவான விளக்கம் வேண்டும் அப்படின்னு திமுக சொல்கிறது. உண்மையாலுமே தமிழகத்தின் தொகுதிகளை குறைத்து தமிழகத்தை ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழகத்தில் தொகுதிகளை குறைத்து யூபி பீகாருக்கு அதிகரிக்கிறீங்களோ? அருண் கேள்வி கேட்கலாம், ஆனால் அருண் திமுகவினுடைய சார்பாக கேள்வி கேட்கக்கூடாது. தமிழகத்தின் தொகுதிகள் எல்லாம் தமிழனா கேட்குறேன் சார். அதாவது நாளை பின்ன தமிழ்நாட்டிலேருந்து பாஜகலேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும்ல, அப்போ அதிகமான தமிழக எம்பிக்கள் இருக்கணும். அந்த மாதிரி குறுக்கு வழியில் போகக்கூடிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய வேகமாக வளர்ந்துட்டு வரோம். 21 மாநிலங்களில் இருக்கோம். அது அந்த மாதிரி அவசியம் இல்லை. இல்லை தமிழக பாஜகவில் அதிக எம்பிக்கள் இருந்தால் தானே பிரதமராக முடியும், பிரதமரில் ஒருத்தராக கொண்டு வர முடியும். இந்த கேள்விக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், நான் தமிழ்நாட்டு சாணக்கியா நேயர்களுக்கு சொல்கிறேன், இந்த டீலிமிட்டேஷனில் இதுக்கு தான் ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறோம். அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு புரியல, தெளிவாக இல்லை. தெளிவாக பேசினார். தென் மாநிலங்களில் ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு தெளிவாக பேசினார். உங்களுக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது, அல்லது புரியாத மாதிரி நடிச்சிங்க என்ன பண்ணுறது? உங்கள் குடும்பத்தில் பல பேர் ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. இரண்டாவதாக விஷயம், தென் மாநிலங்களினுடைய மக்கள் தொகை இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 18%. தென் மாநிலங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கை 25%. 132 பேர் எம்பியாக இருக்காங்க. எம்பிக்கள் கணக்கு. அப்போ என்ன சொல்கிறீங்க? தென் மாநிலங்களுக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ஆள் கொடுத்துட்டாங்க, இப்போ ஜாஸ்தி இருக்குது, குறைங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இங்கே தான் அவங்க சொல்கிறாங்க 77க்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே குடும்ப கட்டுப்பாடு விஷயங்கள்லாம் அமல்படுத்தப்பட்டதோ, சிறப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பேச்சை கேட்டு சிறப்பாக செயல்பட்டதோ, அங்கே அதையே காரணமாக காட்டி எம்பிக்களை குறைக்க போகிறாங்க வரக்கூடிய டீலிமிட்டேஷனில் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதாவது அமித்ஷா அவர்கள் சொன்னதுபடி, ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சீட்டுகள் அதிகரிக்கும், குறையாதுன்னு சொல்கிறாரு. 39ன்றது 42ன்றதும் 39ன்றது 42ஆவதும் அதிகமாவதும் 3 சீட் அதிகமாகுது. இங்கே தமிழ்நாட்டுக்கு 3 சீட் அதிகமாவதும் உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 120 மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த கிளாரிட்டி அவங்க கேட்குறாங்க. முதல்ல மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் பேசப்படவே இல்லை. இதை முதல்ல டீலிமிட்டேஷனை பேசுனது 1970களில் இந்த காங்கிரஸ் ஆட்சியில், திமுக அங்கம் வைத்த காங்கிரஸ் ஆட்சியில், அதுலேருந்து இழுத்துட்டு வருது. அதுதான் இப்போது நம்ம செயல்படுத்துறதுக்கு பேசுகிறோம். பேசுகின்ற விஷயத்தை பற்றி பேசுறது இல்லை, பேசுகிறது பிஜேபி இருந்தால் அதுக்கு அர்த்தம் வேறு மாறுது. அதை தான் இப்போ செய்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சீட்டு கூட குறையாது, மக்கள் தொகை அடிப்படையில் அல்ல. இரண்டாவது, இன்றைய டீலிமிட்டேஷன் ஒரு தொகுதியில் ஒரு எம்பி தொகுதியில் 16 லட்சம் ஓட்டு இருக்குது, இன்னொரு தொகுதியில் 40 லட்சம் ஓட்டு இருக்குது. இப்படி இஷ்டத்துக்கு இருக்கக்கூடியதை சமப்படுத்துவதற்கான முயற்சி. அதனால் இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பார்லிமெண்ட், இப்போ புதிய பார்லிமெண்ட்டினுடைய உட்கார சீட்டிங் கெப்பாசிட்டி 888. அப்போ 300 பேரை நம்ம கூட்ட போகிறோமா? இல்லை, எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு. தமிழ்நாட்டினுடைய கலைஞர் அவர்கள் ஒரு சட்டமன்றம் கட்டினார், அது ஆஸ்பத்திரியாக மாதிரி இருக்குது. இப்போ அதனுடைய சீட்டுகளுடைய எண்ணிக்கை 330, 230, அதில் 100 கூட. அப்போ தமிழ்நாட்டில் மாற்ற போகிறாங்களா? ஆக எப்போதுமே நேரேட்டிவ் செட்டிங் என்பதில் ஒரு நெகட்டிவ் நேரேட்டிங் செட்டிங் செய்து எல்லாரும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வச்சு இவங்க தப்பை மறைக்கிறது திமுகனுடைய வாடிக்கை. அதில் அவங்க பிஹெச்டி. அதுக்கு ரீசன் நேரேட்டிவ் செட்டிங் இல்லை.
நேரட்டிவ் செட்டிங்கை எடுத்து போவதற்கு அவர்கள்ட்ட இருக்கிற மீடியா பலம், அந்த பலத்தில் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே வாங்களேன். இந்த ஆட்டை தூக்கிட்டு போவான்ல ஒரு விவசாயி, அது ஆடை இல்லை, கடைசியில் கழுது அல்லது பூனைன்னு சொல்லி கீழே போட்டு போயிடுவான். அதே கதை தான் திமுக செய்கிறது. எனவே அந்த வகையில் இந்த தடவை நேரட்டிவ் செட்டிங் எடுபடாது. ஏன்னு கேட்டால் இந்த தடவை மீடியா பலம் இருந்தால் கூட சோஷியல் மீடியா பலம் அதுக்கு சமமாக இருக்கிறது, அல்லது அதை படிக்கிறவர்கள் இன்டலெக்டாக இருக்கிறாங்க, அவர்கள் பல பேர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நேரட்டிவ் செட்டிங் என்ன? இந்த டீலிமிட்டேஷன், இன்னொரு விஷயம் வந்து கச்சத்தீவு, இன்னொரு விஷயம், மூன்றாவது ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க நீங்கள், NEP, இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க, நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி. இவைகளெல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது. தவிடுபொடி ஏன் தவிடுபொடி ஆகிடுச்சுன்னா, டீலிமிட்டேஷனில் இவங்க சொல்வது பொய், போலி, புரட்டு, ஏமாற்று வேலை. அமித்ஷா அழகாக சொல்லிட்டார். இரண்டாவது விஷயம், இது மக்கள் தொகை அடிப்படையில் இப்போதைக்கு ஏரியா வாரியாக இந்த விஷயந்தான். அதனால் இவர்கள் கச்சத்தீவை பற்றி சொன்னாங்க. கச்சத்தீவை போய் உடனே மீட்டு கொடுன்னு திருமாவளவன், உடனே மீட்டு கொடு. யார் இதை கொண்டு போய் அடகு வச்சா? அடகு வைக்கும்போது யார் இவங்களோட கூட்டணியில் இருந்தா? இந்திரா காந்தி அடகு வச்சது 2/3 மெஜாரிட்டி வைத்து பாராளுமன்றத்தை கூட்டி அரசியல் சட்ட திருத்தத்தை செய்து அதற்கப்புறம் போகணுங்கிற அத்தனை அடித்து நொறுக்கு உடைச்சாங்க. அப்போது கூட்டணியில் இருந்தார்கள். சும்மா ஒரு ஒப்புக்கு பேச்சுக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட முடிஞ்சிருமா? யார் தமிழக சட்டமன்றம்? தமிழக சட்டமன்றத்தால் செய்ய முடியுமா நேஷனல் பாலிசியை? ஆனால் இதை அன்றைக்கு வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டராக ராய்னு இருந்தார் ஒருத்தர் காங்கிரஸில். அப்போ அவங்களுக்கு 9 கிலோமீட்டர் சதுர பரப்பில் வெஸ்ட் பெங்கால் பாகிஸ்தானோட, கிழக்கு பாகிஸ்தானோட சேரக்கூடிய ஒரு பகுதி, அதனுடைய பெயர் பெருவாரி என்று நினைக்கிறேன். அடித்து தகராறு பண்ணி சட்டம் கல்லாட்டா பண்ணி அதை காப்பாற்றினார். நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. எனவே இந்த நேரட்டிவ் செட்டிங் இப்போது திமுக உடைஞ்சு போகும். நீங்கள் வந்து தமிழ் பிரச்சார சபா வைக்கிறீங்களேங்கிற இது சீஃப் மினிஸ்டர், தமிழ் பிரச்சார சபா போல தமிழ் பிரச்சார சபை யார் வைக்கணும்? யார் வைக்கணும்? அதை மாநிலங்கள் தோறும் தமிழ் பிரச்சார சபா வைக்குவதற்கு, அதாவது தந்தலியில் தாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. தமிழ் சபா பிரச்சார சபா வைக்க வேண்டியவர்கள் இவர்கள். இதை தூக்கி மத்திய அரசில் போட்டு மக்கள் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். மரணடி அவங்களுக்கு தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அது கேட்டால் இந்தி பிரச்சார சபை நீங்கள் வச்சுருப்பீங்களான்னு கேட்பாங்க. நான் அட்வான்ஸாகவே பதில் சொல்லிடுறேன். இந்தி வந்து அலுவல் மொழி, அலுவல் மொழி வைக்க தெலுங்கு பிரச்சார சபா வச்சுருக்கா மத்திய அரசு, மராட்டிய மகாசபா வச்சுருக்கா பிரச்சார சபா. அப்போ மத்திய அரசின் மீது இவங்கள் குற்றம் சாட்ட முடியாது. மாநில அரசு இதை செய்யணும். தமிழுக்காக ஏங்கி இருக்கிறதாக சொல்லி கொடுக்குற ஏமாற்று பித்தலாட்டக்காரர்கள் இவர்கள் என்பது அவங்க வாயாலே வந்துருச்சு. கச்சத்தீவும் இவங்க பித்தலாட்டக்காரர்கள் வந்துச்சு. இந்த தடவை நேரட்டிவ் செட்டிங் திருப்பி தாக்குது, ரீபவுண்டிங் அடித்து நொறுக்குது. அவங்களையே பண்ண போகுது. ஆட்சியில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக பந்தாவாக போய் அசோக சக்கரம் இருக்கக்கூடிய கண்டியில் இறங்கிட்டு இவங்க ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இவர்களுடைய நேரட்டிவ் செட்டிங் இப்போது தரைமட்டமாக போகிறது. முதல் முறையாக திமுகவினுடைய நேரட்டிவ் செட்டிங் நெகட்டிவ் பதில் சொல்லக்கூடிய நிலைமை மாறி அவர்கள் தலையில் அவர்களாகவே மண்ணை அள்ளி போட்டுக்கிறார்கள். இது தர்மத்தின் வாழ்வு சதை சூதுகவுங்கிற என்ற வார்த்தைக்கு தர்மம் வெல்லும் என்பதற்கான விளைவு. எலெக்ஷன் இயரில் திமுக இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுதுன்னு தெரியுது. இருந்தும் பாஜக அதுக்கு ஸ்கோப் கொடுக்குது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்க? பாஜக இன்னும் அதை பேக் ஃபுட்லேயே பதில் சொல்ல இடத்துலையே இருக்குது அப்படின்னா நீங்கள் கோர் இஷ்யூஸ்க்கு மூவ் ஆகலை. நீங்களும் இதை விரும்புறீங்களோன்ற இது இருக்குல்ல. அதாவது விஜய் சொல்கிற மாதிரி அவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா, நீங்கள் வாங்குற மாதிரி வாங்குவீங்களா, திருப்பி நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்பீங்களா, அவங்க வாங்குற மாதிரி வாங்குவாங்க, உங்களுக்குள்ள ஒரு செட்டிங் இருக்கும்னு விமர்சனம் இல்லை. ஃபேண்டாஸ்டிக். அதாவது வந்து அரசியலில் வந்து எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போகணும் அப்படிங்கிற பேச்சு. சார், சினிமா நடிகர்களெல்லாம் அவங்களோட வேலையோடு நிப்பாட்டிக்கணும். அவர் கட்சிக்கு வந்துட்டார் சார். பப்ளிக் பாப்புலர் கட்சிக்கு வந்துட்டார். அதனால என்ன ஆயிரும்? சொல்ல முடியும். அதனால என்ன கொம்பு முளைச்சிருச்சு அவருக்கு? பவன் கல்யாண் மாதிரி தான். பவன் கல்யாண் இருக்கார் சார். அவர் ஒன்றும் மெயின் ஃபிகர் கிடையாது சார். இந்தியாவில் கடைசி சினிமா நடிகன் முதல்வரானது எம்ஜிஆர் மட்டும்தான். இனிமேல் யாராலையும் ஆக முடியாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அப்படி, இன்றைய சோசியல் மீடியா அப்படி. என்டிஆர் அடுத்தாப்புல. இப்போ சொல்லுங்கள், எத்தனை வருஷம் ஆச்சு அது? ஏன்னா பெர்ஃபார்மன்ஸு, ஐடியாலஜி, டெடிக்கேஷன், சாக்ரிஃபைஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். எல்லாம் சேர்ந்தது தான் எங்கள் வியாபாரத்துலேயும் அப்படி தான். அதனால் பாப்புலாரிட்டி மட்டும் வைத்து கொண்டு ஒன்று. பாப்புலாரிட்டி இஸ் அ பேக்கிங். மேலே போட்டுக்கிற ஜரிகை
உள்ளுக்குள்ளே சரக்கு இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அதனால் பேக்கிங் மெட்டீரியலை வச்சு வர முடியாது. அந்த மாதிரி நம்புவதற்கான உலகம் இல்லை, எரா இல்லை இது. அதனால் அப்புறம் நீங்கள் வந்து நேரேட்டிவ் செட்டிங் பற்றி சொன்னீங்க. அண்ணாமலையுடைய பேச்சை பாருங்கள் டெய்லி. அதற்கப்புறம் இந்த கேள்வியாக கேட்குறது, டெய்லி அடித்து தாக்குறாரு, டெய்லி அட்டாக் பண்ணுறாரு, பதிலும் சொல்லுகிறார், கேள்வியும் கேட்குறாரு, ரெண்டு சைடில் வேலை பார்க்குறாரு. அதனால் எங்களுக்கான மீடியா பலத்துக்கு அவர் செய்யக்கூடியது எக்கச்சக்கம். அதனால் அதில் நாங்கள் இப்போதைக்கு திருப்திகரமாக இருக்கிறோம். இந்த அட்டாக்கு தொடருமானால் எதிரிகள் சீக்கிரமாக விழுந்துடுவோம். இல்லை, பிஜேபி இதுக்கு கவுண்டர் பண்ணுது. பட் ஆனாலும் வந்து உங்களுக்குள்ளேயே கேம் வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு விமர்சனம் இருக்குல்ல. திமுக பாஜக களத்தை மாற்ற இருவரும் முயற்சி கொள்கிறார்கள். அதாவது 2 பேருக்கும் இவங்க எதிரியா இருந்தா தான் நல்லா இருக்கு. பிஜேபிக்கு டிஎம்கே பார்த்தா தான், அதை ஏடிஎம்கே அடிக்கிறத விட டிஎம்கே அடிக்கிறது ஜாலியா இருக்கு. டிஎம்கேக்கு வித்தவங்களை ஏடிஎம்கே அடிக்கிறத விட பிஜேபி அடிக்கிறது ஜாலியா இருக்கு. ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேரும் விரும்புறீங்களோன்னு ஒரு விமர்சனம். சார், இது வந்து கனவுலையும் கற்பனையிலையும் நடக்காத பேச்சு. இது திமுகவோட எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து திமுக வந்து எங்களோட ஒரு கொள்கை ரீதியான எதிரி சார். அவங்க இந்த தேசத்தின் விரோதிகள். கூட்டணி வச்சுருக்கீங்க, அதான் அந்த காலகட்டம். அது டெம்பரவரி. முரசொலி மாறன் என்கின்ற மனிதர் நல்ல மனிதர். அவருடைய ராத்திரி 12 மணிக்கு பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்களை சொன்னார்கள், நாங்கள் இருக்கின்ற வரை உங்களை இந்த வாஜ்பாய் அவர்களுக்கு வலதுகரமாக இருப்பாங்க. கடைசி வரையில் சாகின்ற வரை இருந்தார். கட்சியும் அதே மாதிரி அவரை வச்சுருந்தோம். அது ஒரு விதிவிலக்கு விதியாக மாறாது. திமுகவோடு எந்த காலத்தும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்லலாம், வந்து விஷக்கிருமி. அதை விஷக்கிருமி பரவுகிறதுன்னு அன்றைக்கி பக்தவச்சலம் சொன்னார். 1967 திமுக வெற்றி பெற்ற உடனேயே அழகான வார்த்தை சொன்னார். அது 55 ஆண்டுகளுக்கு பின்னால், 58 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் உண்மையாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் விஷக்கிருமி திமுக. அந்த விஷக்கிருமியை நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கு என்ன ஆன்டி வைரல் இருக்கோ அந்த வைரல்லாம் போட்டு காலி பண்ணிடுவோம். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக மருந்துகள்லாம் நிறையா வந்துருச்சு. அதே மாதிரியாக பாஜகவுக்கு அடித்து துவம்சம் செய்கின்ற மருந்து நிறையா பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க. அதனால் விஷக்கிருமி விரைவில் அகற்றப்படும். ஓகே, இந்த விஷயத்துலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகும்போது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நேராக இப்போ கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக. என்ன மையக்குழுவில் பேசுவீங்கன்னு தெரியாது. பட் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு ரூமர் மாங்கரிங் ஆர் பொலிட்டிக்கல் காசிப் ஒன்று மையம் கொண்டிருந்தது. வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமணத்தில் பாஜக தலைவர்கள் பங்கேற்ற விதம், அங்கே அதிமுக மாஜிக்கள் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்களிடம் நடந்து கொண்ட விதம், திரு அண்ணாமலை அவர்களை ரிசீவ் பண்ண விதம், அவர்களும் பேசிக்கொண்ட விதம் பார்க்கும்போது பல பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸை யோசிக்க வைக்குது. குறிப்பாக இப்போ நம்ம இணையத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்பெகுலேட்டிவ் கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படின்னு பார்ப்போம்ல, அதில் திரு வேலுமணி பாஜகவிற்கு ஷிண்டே ரூபத்தில் வருவார் அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுதில்ல. அதை வந்து இந்த இடத்துல இன்னும் வெயிட்டேஜ் ஏற்றி விட்டு பல ரூமர்களுக்கு வழிவகுக்கிறது. இதில் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இபிஎஸ் அவர்களே பங்கேற்காத திருமண நிகழ்வு, அந்த விஷயத்தில் நீங்கள் பாஜக வேலுமணி இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி பார்க்குறது? சிரிப்பில் தான் அர்த்தம் இருக்கா? உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறது. பொலிட்டிக்கல் எலெக்ஷன் இயர் சார். தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வந்து செய்திகளை தருகின்ற பத்திரிகைகளை விட செய்திகளாக அவர்களாக சொல்லுகின்ற டேபிள் டாப் ரைட்டிங்க்கு நிறையா ஆதரவும் வசீகரம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னது இப்போ டேபிள் டாப் ரைட்டிங் இல்லை, ஆதரவும் வசீகரமும் கொண்ட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேள்வி இது. இதுக்கு முன்னால் ஒரு ப்ரிலூட் சொல்லிடுறேன். நான் அழகாக பேசினார், ஆனந்தமாக ரிசீவ் பண்ணார், எல்லார் முகத்திலையும் ஒரு ஜொலிப்பு தெரிஞ்சுது. இதெல்லாம் சரியான விஷயந்தான். ஆனால் அதற்கு முன்னால் நான் வந்து கோயம்புத்தூரில் அமித்ஷா அவர்களை ரிசீவ் பண்ணி மேடையில் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் வச்சிருந்தேன். ஆனால் அதில் அவர் பேசுகின்ற போது அமித்ஷா அவர்கள் மெதிக்கின்ற களிமண் காவி மண்ணாக மாறும். 21 மாநிலங்களில் 17 ஆண்டுகளாக ஒரிசாவினுடைய பட்நாயக் அவர்களை காலி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அதை ஆட்சி மாற்றினார், ஹரியானாவில் மாற்றினார், மராட்டியத்தில் மறுபடியும் வைத்தார். இதெல்லாம் விட 20 வருஷங்களுக்கு மேலால் மத்திய பிரதேசத்தில் கண்டினியூ ஆகுது, 30 வருஷத்துக்கு மேலால் குஜராத்தில் கண்டினியூ ஆகுது, 13 வருஷமாக இல்லாத டெல்லியை மாற்றினார். மிகப்பெரிய சாணக்கியன். அந்த சாணக்கியனுடைய திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறவர் சந்திரகுப்தன் மோடி அவர்கள்.
அந்த சாணக்கியன் தமிழகத்தின் மண்ணை மிதித்திருக்கிறார். அவருடைய வாயாலே 2026 தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது மேடை பேச்சு அல்ல, அது மேடை பேச்சு அல்ல. அதை எக்ஸிக்யூட் பண்ணுகின்ற விதமாக சில என்ன சொல்கிறா மந்திராலோசனைகள் நடந்தது. அந்த மந்திராலோசனைகள் எங்கு நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெரியல. கோயம்புத்தூருக்கு அருகிலேயே நடந்தது. அந்த மந்திராலோசனையினுடைய விளைவுகள் தமிழ்நாட்டின் என்டிஏ கூட்டணிக்கான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இப்போது இவர்கள் சந்தோஷப்பட்டது, வசீகரமாக வரவேற்றது, ஒரு ஜாலியாக இருந்ததெல்லாம் உண்மை. இந்த உண்மை நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். யார் வருவார், யார் போவார், எப்படியெல்லாம் இல்லாமல் என்டிஏ வலுவாக செயல்படும், வலுவாக உருவாகும். இது நாள் வரை அப்படியோ இப்படியோ என்று பேசிக்கொண்டிருந்த கூட்டணி இனி முழுமை பெறும் என்கின்ற சூசகமான விஷயத்தை மட்டும் நான் சாணக்கியா நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சூசகமாக சொன்னால் நான் உங்களை அப்படியே விட முடியாதுல்ல சார். நான் இதில் இருக்கிற விஷயங்களில் நான் உங்களுடைய பார்ட்டி அஃபேர்ஸில் பட்டவதனமாக சொல்ல வேணாம், மேலோட்டமாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இப்போது பார்க்குறோம், ஆலோசனை நடந்ததுன்னு சொல்கிறீங்க. நான் வேலுமணி அவர்களுடைய திருமண விழாவில் திரு அண்ணாமலை பங்கேற்றது, மாஜி அமைச்சர்கள் ரிசீவ் பண்ண விதம், அதை பற்றி தான் கேட்குறேன். பட் ஆனால் ஆலோசனை நடந்ததுன்னு சொல்கிறீங்க. ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கலாமா? இல்லை, ஏற்கனவே நடந்தது ஆலோசனை, இங்கே நடந்தது வரவேற்பு தான். அந்த ஆலோசனையில் ஏற்பட்ட சந்தோஷம் இங்கே மலர்ச்சியாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆலோசனை இதை பற்றியா? நிச்சயமாக மிகப்பெரிய என்டிஏ கூட்டணி உருவாவதற்காக அமித்ஷா சும்மா இன்றைக்கி வந்துட்டு போக மாட்டார். அமித்ஷாவுடைய ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது, ஒவ்வொரு வினாடியும். ஏன் சொல்கிறேன்னா, மேடையிலே 1 மணி நேரம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம், அதுக்குள்ளே அத்தனையும் முடியினாங்க. அத்தனை முடி என்கின்றனால பல்வேறு விஷயங்கள் நம்ம சில அறிமுகங்கள் செய்வதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு. அதனால் ஒவ்வொரு வினாடியும் கணக்கு செய்து செயல்படுபவர். அதனால் கோவைக்கு அவர் சும்மா ஒரு பொது நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணிட்டு போக மாட்டார். அதுக்கு பின்னால் ஏராளமான விஷயங்களோடு தான் வருவார். அதனால் அந்த விஷயங்களுடைய வெளிப்பாடு தான் இது. ஒருவேளை உங்களுடைய யூகத்துக்கு விடுகிற அங்கே தீர்மானிக்கப்பட்டதா என்பதையும் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். வேலுமணி அவர்களை சந்தித்தார் அமித்ஷா. சார், நான் 1+1 சொல்கிறேன், நீங்கள் 2ன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த 2ஐயும் என்னையும் சொல்கிறீங்க. வேறு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததோ? நான் சுருக்கமாக ஒரே விஷயத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் என்டிஏ அலையன்ஸ் வலுவாக இருக்கும். அமித்ஷாவினுடைய வருகை என்றைக்குமே விஷயம் இல்லாமல் வரமாட்டார். 3வது விஷயம், தமிழகம் இப்போது பாஜக டெல்லியினுடைய குறி. 58 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் வெளியேறி காவி மாடல் உருவாக வேண்டும் என்பதிலே டெல்லி மிக தீவிரமாக, மிக குறிப்பாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகளை போக போக பார்ப்பீர்கள். அதற்கு அடித்தளம், ஆரம்பம் பிள்ளையார் சுழி கோவையிலே போடப்பட்டு விட்டது. அந்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியா? இல்லை, அது உங்கள் முடிவு விட்டுறேன். ஏன்னா என்னையே முழுசாக சொல்கிறீங்க, என்னையே முழுசாக எழுத சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்களும் ஒரு 2 பக்கம் எழுதுங்களேன். விஷயம் ஃப்ரம் த ஹார்ஸ் ஓன் மவுத்ன்ற மாதிரி அது இப்போதைக்கு வராது. அது வெகு விரைவில் நீங்களே தெரிஞ்சுவீங்க. இப்போயே நீங்கள் பாதி பதில் வராது. இல்லை அவர் வருவதை சொல்கிறீங்களா? இல்லை, பாதி நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் இப்போதைக்கு வராதுன்னா பதில் சொல்கிறீங்களா? அவங்கள வர பதில் அவரே போடுவார். அருண், இதோட போதும் இந்த விஷயம். அடுத்த விஷயத்துக்கு போகும். சரி, ஓகே. மாநில தலைவர் நியமனம், இந்த கூட்டணி கணக்கு, தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச், இதெல்லாம் விட தலையாய விஷயமா உங்களுக்கு இருப்பது மாநில தலைவர் நியமனம். தேசிய தலைவர் நியமனத்திற்கும் தமிழக மாநில தலைவர் நியமனம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் 8-9 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஸ்டேட் பிரசிடென்ட் நியமிச்சிருக்காங்க. அந்த 15 or 10 கட் ஆஃப் வச்சிருக்கிற அந்த ஸ்டேட் பிரசிடென்ட்ஸில் தமிழ்நாடும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கீங்க. மார்ச் 15க்குள்ள தேசிய தலைவர், பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்படுவார்ன்றாங்க. அதுக்கான ஒரு பூர்வாங்க ஒரு ஆலோசனை, ஒரு மேரத்தான் மீட்டிங்ஸில் எப்பயும் பிஜேபியில் நடக்கும். ஆல்ரெடி தீர்மானிச்சிருந்தாலும் அவர்கள் X and Y பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் யோசிச்சு ஆலோசனை பண்ணுறதை பார்த்துருக்கோம். அது மாதிரி நடந்த மாதிரி தெரில, தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி தெரில, யார் பிரபாரின்னு தெரியல, ஆலோசனை நடக்குதான்னு தெரியல. மார்ச் 31 வரைக்கும், இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் முடிகிற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இல்லை போலியே. பாஜக நிகழ்ச்சி நிரலில் இருக்கக்கூடிய குறிப்புகள் மாதிரி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து செஞ்சுட்டு வரும். மொத்த நிகழ்ச்சி நிரலையும் அப்படியே வெளியே சொல்லி இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு சர்ப்ரைசஸ் கொடுக்காம செயல்படாது. ஆனால் பாஜகவிடம் நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அதனால் இப்போதைக்கு
தேசிய தலைவர் என்னுடைய அனுமானப்படி மார்ச்சுக்குள்ளே தேசிய தலைவர் மாநில தலைவர் ரெண்டுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் சொல்கிற அந்த பிரபாரிலாம் வந்து விடும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் நெருங்கி வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த பெர்குலேஷன் ஆஃப் லீடர்ஷிப் அப்பாயின்மெண்ட் வந்து அது பெரிய விஷயம் இங்கே வித் கன்சல்டேஷன் ப்ராசஸ். அதனால் அதற்கான ஒரு நேரம் வேண்டும் என்பதாலே தலைமை உறுதியாக முடிவு செய்திருக்கிறோம். உங்களுடைய ஆசைகள், கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகவே இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க. நம்மளுடைய அடுத்த பேட்டிக்கு முன்னாடி நியமனம் வந்திருக்கும். நிச்சயமாக அவ்வளோ நாள் தள்ளி வர மாட்டேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் உங்கள்கிட்ட. தேசிய லெவலில் இப்போது உங்களை நம்பி கட்சிக்கு வந்த பலர் இருக்கிறார்கள். உங்கள் கட்சிக்கு பல கட்சி வந்த திருமதி விஜயதரணியிலேருந்து பலர் இருக்காங்க. சரத்குமார் கட்சியவே நேற்று வந்திருக்கார். அவர்களுக்கெல்லாம் வந்து தேசிய லெவலில் பதவி, மாநில பதவி எதிர்பார்க்கலாமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே திறமையான தகுதியான நபர்களை உரிய இடத்தில் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தர் ஆக்சுவல் பொசிஷன் அதை கொடுக்கறதுக்காக என்றைக்கும் தயங்கியது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய மனப்பாங்கும் கூட தன்னை விட திறமையான கட்சியை ஆட்சி பீடத்தில் அமர்த்துகின்ற அளவுக்கு வேலை செய்கின்ற டெடிக்கேட்டட் பர்சனாலிட்டிஸ். ஒரு ஜிகனா போர்வேலில் மட்டும் இருந்தால் பத்தாது, டெடிக்கேட்டட் பர்சனாலிட்டி. இப்போ எங்கள் வந்திருக்கிறவங்களில் பல பேர் எனக்கு கட்சிக்கே பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் கடுமையாக வேலை செய்கிறேன்னு என்கிட்ட சொன்ன டாப் பீப்புள் இருக்கிறாங்க. புதுசாக சேர்ந்தவர்களில் செய்யவும் செய்கிறார்கள். அதை நான் சில இடங்களில் பார்த்தேன். எங்கள் கோயம்புத்தூர்லேயே சில எம்எல்ஏக்கள் வந்தவங்களாம் அப்படி செய்கிறாங்க. அதனால் கட்சி தொண்டனும் அவர்களை வரவேற்று உரிய இடத்தில் அமர்த்துவதற்கு ஆசைப்படுகிறான், தயாராக இருக்கிறான். அதனால் இவர்கள் டெஃபினெட்லி அவர்களுக்கு உரிய இடத்தை கட்சி தலைமை கொடுக்கும். உரிய இடத்தை கொடுக்கும் அப்படின்னா பதவிகளும் வரும். நிச்சயமாக அவர்களுக்கு உரிய இடம்ங்கிறது பதவி தானே. பிஜேபியினுடைய தொண்டனுடைய லாங்குவேஜ் வந்து உரிய இடம்னா வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. வெளியிலேருந்து வரவங்களுக்கு போஸ்ட். அதுதான் அந்த அந்த பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறோம் வார்த்தைகள், ஜாகரன் அதுதான். அதனால் அவர்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நன்றி சத்யன். நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து, சொல்லப்படாத பல விஷயங்கள் குறித்து கூட பல விஷயங்கள் சொன்னதுக்காக மிக்க நன்றி. நன்றி.